அறிந்து கேள் சேனலில் தொடர்ந்து நம்ம பராபவ ஆண்டுக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் நீங்கள் நிறைய ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக மகர ராசியை பற்றி பார்ப்போம். ஐயா, மகர ராசியை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வான மண்டலத்தினுடைய 10ஆம் இடமாக கர்மஸ்தானமாக விளங்கக்கூடிய தொழிலுக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்த மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது? ராசி அதிபதி சனியே 3ஆம் இடத்தில் இருந்து சுயசாரத்திலும் 6-9 புதனுடைய சாரத்திலும் வக்ரமாகி மேலும் புதன் சனியிலேயே போயிட்டு வரக்கூடிய அற்புதத்தை பார்க்கிறோம். 3இல் இருக்கின்ற சனி பிறந்த தேசத்திலேயோ பிறந்த ஊரிலிருந்து வேறு இடத்திற்கு மாறுதல், புதிய வேலைகள், ஏற்றுமதி இறக்குமதி, கடல் சார்ந்தல், வெளிநாடு செல்லுதல், கம்யூனிகேஷன் மூலமாக வெற்றிகள், லாபம், சிறு சிறு பயணங்கள், வருமான 2 சனி சுயசாரம் என்பதால் வருமான வளர்ச்சி, 6வது வீட்டிற்குண்டான புதனுடைய சாரத்தில் செல்வதால் புதிய ஒப்பந்தங்கள், ஏஜென்சி ஆகியவைகள் வெற்றி பெறும். 9ஆம் இடத்திற்குண்டான புதன் வெளிநாட்டில் சிலர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், கல்வி வளர்ச்சி, புதிய சிந்தனை வளர்ச்சி, புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், இந்த மூலிகை கண்டுபிடிப்புகளில் உள்ளவர்கள் புதிய புதிய சாதனைகளை இந்த மகர ராசி அன்பர்கள் செய்வதை பார்க்க முடிகிறது. 6இல் உள்ள குருவானது வசூலை அதிகம் செய்து குருவினுடைய மூலமாக நன்மைகளை நமக்கு செய்கின்ற அதே நேரத்தில் குரு பயிற்சி வரை உடல் நலத்தில் கவனத்தை செய்து கொள்ள வேண்டும். 7க்கு குரு மாறியவுடன், அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து திருமணத்திற்கு காத்திருக்கின்றவர்கள் திருமணம் வெகு எளிதாக நடந்துவிடும். ஏனென்றால் குருவினுடைய சாரத்தில் சென்று பின்பு இந்த பூசத்திற்கு வந்தவுடன் 2ஆம் இடத்திற்குண்டான சாரத்திலேயே செல்லுகின்ற காலம் மிக மிக சிறப்பு. ஏற்கனவே ராகுவும் 7க்குண்டான சந்திரன் 2இல் இருந்து கொண்டு மிக அருமையாக திருமணத்திற்குண்டான வெற்றியை தர இருக்கிறது. பூசத்தில் செல்லுகின்ற காலம் துணைவியாருடன் சேர்ந்து கூட்டு தொழில் நடத்துகின்றவர்கள், தொழிற்சாலை தொழிற்சாலை நடத்துபவர்கள் எல்லாம் பெரிய ஏற்றுமதி இறக்குமதி மூலம் நன்மைகளை அடைகின்ற காலமாக இருக்கிறது. 6-9க்குண்டான இந்த ஆயில்யத்தில் குரு செல்லுகின்ற காலத்தில் புதிய ஒப்பந்தங்கள், தொழில் மாற்றம், அடிஷனலாக புதிய தொழில்கள் ஆகியவை அமைகின்ற அற்புதத்தை பார்க்க முடிகிறது. 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் சுயசாரத்தில் இருந்து கொண்டு சொத்துக்கள் வளர்ச்சி, சிலருக்கு காதல் கைகூடு, தொழில் வளர்ச்சி, குழந்தை பிறத்தல் ஆகிய அனைத்தும் சிறப்பான நன்மைகளை தருகிறது. 8க்குண்டான சூரியன் 4இல் இருப்பதால் தாயினுடைய உடல் நலத்திலும் பயணத்திலும் மிக மிக கவனம். அதே போல் இதயத்தை ஒரு முறை சோதனை செய்து கொள்ளுதல் மிகச்சிறப்பு. 8இல் போய் கேது இருந்துட்டு மறுபடியும் அது 7க்கு வரை இருக்கிறது. அதனால் வெளியே போய் வரக்கூடியதெல்லாம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் மிக மிக கவனத்தை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு சில தொற்றுக்களை நமக்கு தர இருக்கிறது. காற்று மூலமாக, குறிப்பாக சுவாசம் போன்றவற்றிலே கவனம். மீண்டும் அந்த ராகு லக்னத்திற்குள்ளேயே நம்முடைய ராசிக்குள்ளே வர இருப்பதாலும், பாதகாதிபதி செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பதாலும் இரத்தத்தை சுத்திகரி செய்தல், இரத்தத்தை பரிசோதித்து கொள்வதெல்லாம் சிறப்பு. எப்படி பார்த்தாலும் பெரும்பாலும் பெரிய வெற்றிகளை ஈட்டுகிறார்கள். பயணத்திலும் உடல் நலத்திலும் சற்று கவனம் என்பதை தவிர மகர ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றியை குவிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள், நன்றி. அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புங்க, நன்றிங்க.